A teacher is a person who helps others to acquire knowledge, competences, or values. Teacher is a designation for the office, position, and profession for someone who devotes himself in the field of education through patterned educational interaction, formal and systematic. A good teacher is like the rising sun that comes to fill the empty and dark minds with the light of the education. A good education can change anyone. A good teacher can change everything. வெற்றியின் மறுபெயர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வாழப்பாடி சேலத்தோட சொத்து எங்க பள்ளி வாழப்பாடி இலக்கத்து பல போட்டியில் பதக்கம் படிப்புல காட்ட மாட்டோமே சுணக்கம் தோல்விகள் யாவும் தொலைவில் ஓடட்டும் நம் பள்ளி சாதனைகளை சரித்திரம் பேசட்டும் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை வருக வைப்பர் புலவனிடம் கற்பது வேளாண் கல்வி பெற்றோரிடம் கற்பது வாழ்க்கை கல்வி தோல்விகளை தருவது அனுபவ கல்வி வெற்றிகள் தருவது தன்னம்பிக்கை கல்வி வான்மழை தருவது இயற்கை கல்வி உலகில் சிறந்தது கல்வி நம் வாழ்வினை செதுக்கிடும் கல்வி அறிவை வளர்ப்பது கல்வி ஐயாமையை அகற்றுவது கல்வி அள்ள அள்ள குறையாதது கல்வி வெற்றி வெற்றியின் மறுபெயர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வாழப்பாடி சேலத்தோட சொத்து எங்க பள்ளி வாழப்பாடி இலக்கத்து பல போட்டியில் பதக்கம் படிப்புல காட்ட மாட்டோமே சுணக்கம் அரசு பள்ளி நமது பள்ளி அறிஞர் பலர் உருவான பள்ளி அரசு பள்ளி நமது கல்வி சிறக்கட்டுமே என்று சொல்லி அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கங்கள். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வாழப்பாடி 2024 மற்றும் 25ஆம் ஆண்டின் ஆண்டு விழா நிகழ்வுகள் வரவேற்புரை. பள்ளியின் வளர்ச்சிக்கு தங்களின் விடாமுயற்சியால் ஒத்துழைப்பளித்து வெற்றி நடை போட ஓயாது உழைக்கும் எங்கள் அருமை பெற்றோராசிரியர் கழக தலைவர் மற்றும் உபத்தலைவர் பொருளாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்னும் கூற்றை திறம்பட செயல்படுத்தி அயராது உழைப்பால் என்றும் ஜெயம் என வலம் வரும் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். எங்களோடு இணைந்து இது நம் பள்ளி என பள்ளிக்கு பெருமை சேர்த்து தூய்மை அன்பால் தங்களை அர்ப்பணித்து பணி சிறக்க உழைக்கும் எம் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவி மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கங்கள். வாழப்பாடி வட்டாரத்தில் கல்வி செல்வத்தை விதைத்து அதில் வெற்றி பெறுவதே தங்கள் கொள்கை என வீறு நடை போடும் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக எமது மதிய வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். பெண்மணிகள் எங்கள் கண்மணிகள், பெண்மணிகள் எங்கள் கண்மணிகள், அவர் கண்களில் என்றும் ஆனந்த கண்ணீர் துளிகள், அவர் கண்களில் என்றும் ஆனந்த கண்ணீர் துளிகள் என மாந்தர்களை எங்கள் வசப்படுத்தி வேந்தர்களாக வலம் வரும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது மதிய நல் வணக்கங்கள். அன்றளர்ந்த மலர்களாய் ஆனந்தத்தின் இருப்பிடத்தில் இனிய முகத்துடன் ஈகை குணத்துடனும் உழைப்பின் ஊக்கத்துடனும் என்றும் ஏற்றத்துடன் ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் பெற்று ஒற்றுமையால் ஓங்கி நிற்கும் மாணவ செல்வங்களே வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். இவ்விழாவினை மேலும் சிறப்பாக நடத்தி வெற்றி விழாவாக அயராது உழைத்த ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். இவ்விழாவிற்கு வருகை புரிந்து அனைவரையும் மீண்டும் அன்போடு
வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும், வாழப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும், பள்ளி மேலாண்மை குழு தலைவி மற்றும் உறுப்பினர்களுக்கும், மேலும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை மனமாற வரவேற்கின்றேன். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும் என்பதற்கிணங்க நல்ல தரமான கல்வியை வழங்கி வரும் எம் பள்ளியின் ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், பள்ளியில்லா ஊருக்கு அறிவு பாழ். ஆனால் அதற்கு வாய்ப்பின்றி எம் ஊரில் 1969 உயர்நிலை பள்ளியாக தோற்றம் பெற்று பின் தன் செம்மையான பயணத்தால் வளர்ச்சி அடைந்து 97-98 ஆண்டில் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்வு பெற்று இன்று வரை சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்வியாண்டு ஜூன் 10 இனிதே துவங்கியது. எம் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 1322 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதில் 6 முதல் 10 வரை 814 மாணவிகளும் 11-12ஆம் வகுப்பில் 508 மாணவிகளும் பயின்று வருகின்றனர். சென்ற ஆண்டு 23-24ஆம் கல்வியாண்டில் பொது தேர்வில் நம் பள்ளி பெற்ற தேர்ச்சி சதவீதம் மற்றும் முதல் மதிப்பெண்கள்: 10ஆம் வகுப்பு 94%, 11ஆம் வகுப்பு 97%, 12ஆம் வகுப்பு 96%. மேலும் 10ஆம் வகுப்பில் VN லோகேஸ்வரி 10th E 500க்கு 486 மதிப்பெண்கள், 11ஆம் வகுப்பில் M பூஜா 11th B 600க்கு 520 மதிப்பெண்கள், 12ஆம் வகுப்பில் K ஆஷா 12th D 600க்கு 558 மதிப்பெண்களும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றால் அரிய வாய்ப்பு. ஆம், 21-22ஆம் கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்ற டி அபிநயா என்ற மாணவி நீட் தேர்வில் வெற்றி பெற்று 7.5% தற்போது திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார் என்பதில் பெருமை கொள்கிறோம். ஒவ்வொரு மாணவிக்குள் இருக்கும் தனித்திறனை வெளிக்கொணர தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து NMMS, ட்ரஸ்ட், CM திறனாய்வு தேர்வு மற்றும் தமிழ் இலக்கிய திறனறிவு தேர்வு போன்ற தேர்வுகளை திறம்பட நடத்தி வருகிறது. இத்தேர்விற்கு நம் பள்ளி ஆசிரியர்களால் பள்ளியிலேயே சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சென்ற ஆண்டு NMMS தேர்வில் 4 மாணவிகள் தேர்ச்சி பெற்று ஆண்டிற்கு ரூபாய் 12,000 கல்வி உதவித்தொகை பெற்று வருகின்றனர். ட்ரஸ்ட் தேர்வில் M வாணிஸ்ரீ 9th F என்ற மாணவி தேர்ச்சி பெற்று கல்வி உதவித்தொகை பெற்று வருகிறார். மேலும் இக்கல்வியாண்டில் நடைபெற்ற தமிழ் திறனறி தேர்வில் நம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி VN லோகேஸ்வரி தேர்ச்சி பெற்று மாதம் ரூபாய் 1200 கல்வி உதவித்தொகை பெற்று வருகிறார். மாணவிகளின் தனித்துவமான கலைத்திறனை வெளிப்படுத்தும் களமாக
தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட கலை பண்பாட்டு திருவிழாவில் நம் பள்ளி மாணவிகள் பெருமளவில் பங்கேற்று வட்டார மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவிலும் பங்கேற்றனர். தெருக்கூத்து போட்டியில் எஸ் வாணிஸ்ரீ 10th D குழுவினர் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற கையெழுத்து போட்டியில் ஏ நவீனாஸ்ரீ 8th D என்ற மாணவி முதலிடம் பெற்று ரூபாய் 3000 பரிசு தொகையும் சான்றிதழும் பெற்றார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒன்றே அழியாத செல்வம். கல்வி செல்வத்தோடு பல்வேறு மன்ற செயல்பாடுகளும் நம் அரசின் வழிகாட்டுதல்களோடு நம் பள்ளியில் திறம்பட செயல்பட்டு வருகிறது. மகிழ்வுடன் இருக்க மகிழ்முற்றம், செம்மொழி தமிழ் மொழியாம் தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில திறனை வளர்க்க ஆங்கில மன்றம், கற்கண்டு கணிதம் கற்க கணித மன்றம், அறிவியல் மனப்பான்மை தூண்டும் அறிவியல் மன்றம், தொன்மை அறிய தொல்லியல் மன்றம், இயற்கையை பாதுகாக்க சுற்றுச்சூழல் மன்றம், பொது அறிவை வளர்க்க வினாடி வினா மன்றம், அறிவியலை ஆக்கப்பூர்வமுடன் கற்க வானவில் மன்றம், மொழி திறனை வளர்க்க மொழிகள் ஆய்வகம். இவை அனைத்தும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் திறம்பட செயல்பட்டு வருகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் காணொளி மூலம் வழங்கப்பட்டு மாணவிகள் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் என்பதை பற்றி அறிய உதவுகிறது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் என்ற பாரதியின் கவிதைக்கு இணங்க எம் பள்ளி மாணவிகள் கல்வியில் மட்டுமன்றி ஆணுக்கு பெண் இளைத்தவள் அல்ல என்பதனை நிரூபிக்கும் வகையில் விளையாட்டுத் துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். 24-25ஆம் கல்வியாண்டில் மாநில அளவில் நீச்சல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகள் IS தீபிகா 9th E, G அனுசியா 9th E, S உஷா 11th D. எரிபந்து போட்டியில் மாவட்ட அளவில் நம் பள்ளி மாணவிகள் 2ஆம் இடம் பெற்றனர். மைய அளவிலான தடகள போட்டியில் நம் பள்ளி மாணவிகள் ஓவரால் சாம்பியன்ஷிப் 2ஆம் இடம் பெற்றனர். மாவட்ட அளவில் கொக்கோ போட்டியில் நம் பள்ளி மாணவிகள் பங்கேற்றனர். மாவட்ட அளவில் சதுரங்க போட்டியில் 3 மாணவிகள் வெற்றி பெற்றனர். N பவித்ரா 12th D, T யமுனா தேவி 12th E, S சுதிஹாசினி 9th D. ஜூடோ விளையாட்டு போட்டியில் மாவட்ட அளவில் 2 மாணவிகள் வெற்றி பெற்றனர். R பூர்ணா 9th C, S லத்திகா ஸ்ரீ 7th D. Education is the most powerful weapon which you can use to change the world. இத்தகு பெருமை மிகு கல்வியை பெற பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவீர். அரசு பள்ளியில் சேர்ந்து நற்கல்வி பெறுவோம், வாழ்வை மாற்றுவோம், உலகை உயர்த்துவோம் என கூறி இவ்வாண்டறிக்கையை உவகையுடன் நிறைவு செய்கிறேன். இப்பள்ளியால் எங்களுக்கு பெருமை, எங்களால் இப்பள்ளிக்கு பெருமை. நன்றி, வணக்கம். இன்றைய தினம் நமது பள்ளியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டு விழாவிற்கு இங்கே என்னோடு வருகை கொண்டிருக்கின்ற வாழப்பாடி அரசினர் மேல்நிலைப்பள்ளியினுடைய PTA தலைவர் அருமை நண்பர் கலைஞர் புகழ் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகின்ற நற்பணி மன்ற தலைவர் முன்னாள் கமிஷனர் அருமை தம்பி கமல்ராஜா அவர்களே மற்றும் இங்கே இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது வாழப்பாடி காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் செல்வ விநாயகர் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் அருமை சேகர் அவர்களே மற்றும் இங்கே அறங்காவலர் குழு உறுப்பினராக வருகை புரிந்திருக்கின்ற இந்த அருமை நண்பர் சிவகுமார் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது
வெங்கடேஷ் அவர்களே, புவனேஷ் அவர்களே மற்றும் இங்கே என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற வார்டு கவுன்சிலர்களே, சுரேஷ் சத்யா அவர்களே மற்றும் நமது வாழப்பாடி முன்னாள் அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இங்கே தியாகி குடும்பத்திலே இருந்து வந்திருக்கின்ற அருமை நண்பர் பிரிதிவிராஜ் அவர்களே மற்றும் இங்கே இந்த பள்ளியை மிக சிறப்பாக வழிநடத்தி சீரும் சிறப்புமாக இந்த பள்ளியை மேன்மையடைய ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி செல்லிக் கொண்டிருக்கின்ற நமது தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தாய்மார்களே, பெற்றோர்களே, இந்த பள்ளியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியானது மிக சிறப்பாக இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றால் அதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது தலைமை ஆசிரியர்களும் இருபால் ஆசிரியர்களுக்கும் முதற்கண் என் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய மாணவிகள் கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் அனைத்து துறையிலும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு இன்றைய தினம் சேலம் மாவட்டத்திலேயே ஒரு நல்ல பள்ளியாக பெயர் எடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த பெயரினை நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்காக மாணவிகள் தங்களுடைய திறமைகளை இன்னும் வருங்காலத்திலே அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து நமது வட்டாரத்தில் மட்டுமல்ல மாநில அளவிலே நாம் நம்மளுடைய பள்ளியை நினைவு கூறும் அளவுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு பள்ளி குழந்தைகள் படிப்பிலும் மற்ற எல்லாத்திலையும் முன்னேற வேண்டும் என்று நமது தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திராவிட ஆட்சியிலே எவ்வளவோ திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதுவும் விளையாட்டுத் துறையிலே நமது துணை முதல்வர் அவர்கள் அதிக கவனம் ஈர்த்து இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளை வைக்கின்ற அளவுக்கு செஸ் போட்டி, கார் ரேஸ், ஃபார்முலா 4 என்ற கார் ரேஸ் எல்லாம் கடந்து அதிலே உலக அளவிலே திரும்பி பார்க்கின்ற வகையிலே இந்த விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி வருகின்றார். ஆகவே அந்த துறையிலே மாணவிகள் தனி கவனம் செலுத்தி உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அதற்குண்டான ஏற்பாடினை செய்து வருங்காலத்திலே நாம் மாநில அளவில் நமது பெயர் பள்ளிகளே இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு படிப்பில் மட்டுமல்லாமல் அனைத்து துறையிலும் முன்னேற வேண்டும். அதேபோல் விளையாட்டு மட்டுமில்லை, படிப்பிலும் தனி கவனம் செலுத்தி நமது பள்ளி முன்னேற வேண்டும் என்று எனது வேண்டுகோளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் என்றால் திருக்குறளும் கம்பராமாயணம். அதுதான் தமிழுக்கு கதி என்று அழைப்பார்கள். அதுபோல நம் பள்ளிக்கு கதி என்று அழைத்தால் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியரையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையே சாரும். அப்படிப்பட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பாராட்டி நற்சான்றிதழ் வழங்க உள்ளார். அச்சான்றிதழை நம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யுவராஜ் சேகர், மனோன்மணி மேடம், கேசி செந்தில்குமார் சார், எம் புவனேஸ்வரி மிஸ்,
P. Revati Miss. R. Selvi Miss. Yes, Janaki Miss. G. Tangam Miss. Yes, Susila Miss. A. Uday Kumar sir. மாணவிகள் கட்டாமல் கரவொலியை மட்டும் எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். B. Kavita Miss. அவர்கள் பிராக்டிகல் எக்ஸாம் சென்று உள்ளதால். A. சிந்தாமணி மிஸ். P. கிரிஜா மிஸ். M. பழனிவேலு சார். சுஜாதா தேவராஜன் மிஸ். P. ராமச்சந்திரன் சார். J. மாலா மிஸ். மாணவிகள் சத்தம் போட வேண்டாமா, கத்தாம உங்க கரவொலி மூலம் உங்க உற்சாகத்தை காட்டுங்க. C. இந்திராணி மிஸ். Yes, செல்வமலர் மிஸ். P. அழகேசன் சார். சண்முக சீனிவாசன் ஐயா அவர்கள். R. முருகன் ஐயா அவர்கள். G. மலர்ச்செல்வி மிஸ். A. பாக்கியம் மிஸ். R. முருகேசன் ஐயா அவர்கள். M. ஹேமலதா மிஸ். அபிபா மிஸ். B. கவிதா மிஸ். N. சாரதா மிஸ். N. சந்திரு மிஸ்.
J. Nirmala Mess. G. Gajalakshmi Mess. B. Vanilla Mess. R. Umarani Mess. D. Soundarya Mess. R. Balakrishnan sir. C. Aishwarya Mess. S. Maheshwari Mess. P. Renuka Devi Mess. K. Lakshmi Mess. A. Kavita Mess. T. Valarmadi Mess. K. Punithavalli Mess. R. Vijayalakshmi Mess. Yes, Kavita Mess. M. Anjali Mess. R. Sadish sir. M. Saranya Mess. E. Sangeeta Mess. K. Lada Mess.
Manohari Miss. Bhuneshwari Miss. Parameshwari Miss, sorry. அலுவலக பணியாளர்கள் ஆர் வெங்கடேசன், பி சுமதி மிஸ், கே ராதாரமணன், சி தேவதர்ஷினி 9th D, எஸ் கவிஸ்ரீ 9th D, எம் ஆனந்தி 9th E, டி காவ்யா 9th F. So district level chess participation St. John Matriculation Higher Secondary School நடந்தது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணின நமது பள்ளி மாணவிகள் என் பவித்ரா 12th B, எஸ் சுதிகாஷினி 9th B, Coco under 17 St. Joseph Matriculation School சேலம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணின நமது பள்ளி மாணவிகள் எஸ் கிருத்திகா 10th C, சசிகா
V. Vaishnavi 8th D, Somana 12th C, Krishnaveni 11th B, M. Vishnupriya 8th C, M. Sandhya 12th B, R. Purna 9th C. அவங்களுடைய பெயர் வாசிக்கிறேன். பெரிய நாயகி 8th C, சமயா ஸ்ரீ 7th D, மோகன தர்ஷினி 7th B, K. கிருத்திகா 8th C, X. Yes, பெரிய நாயகி is a best volunteer. Please clap. K. Kritika 8th C, Lakshika 8th C, T. Sumadi 7th B, Manjushree E 7th D, S. Kavishri 7th D, V. Vashika 8th C, M. Pooja 8th D, A. Devika 8th B, T. Ilavarasi 8th A. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கா. சௌந்தர்யா 11th A. கைத்தட்டலாமே, அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. மழை மட்டுமா அழகு, சுடுமையும் கூட
சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் தாயே ஆமாம் வந்தருள்வாய் தமிழ் தாயே ராகத்தோடும் தாளத்தோடும் வில்லடிச்சு பாட வந்தோம் ராகத்தோடும் தாளத்தோடும் வில்லடிச்சு பாட வந்தோம் சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் தாயே ஆமா வந்தருள்வாய் தமிழ் தாயே ராகத்தோடும் தாளத்தோடும் வில்லடிச்சு பாட வந்தோம் ராகத்தோடும் தாளத்தோடும் வில்லடிச்சு பாட வந்தோம் வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழப்பாடி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி வாழப்பாடி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி ஆலமரம் போல் தலைக்க வில்லடிச்சு பாட வந்தோம் தலைக்க வில்லடிச்சு பாட வந்தோம் வாழிய வாழியவே வாழப்பாடி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி ஆலமரம் போல் தலைக்க வில்லடிச்சு பாட வந்தோம் ஆலமரம் போல் தலைக்க வில்லடிச்சு பாட வந்தோம் ஆமா வில்லடிச்சு பாட வந்தோம் நாங்கள் வில்லடிச்சு பாட வந்தோம். சரி நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க எதுக்கு கூட்டிருக்கோம்னு தெரியுமா? தெரியும். பாரம்பரிய கலைகள்ல ஒன்றுதான் வில்லுப்பாட்டு. சரி நம்ம அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி வாழப்பாடியில ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழால ஆரோக்கியமான வாழ்வு பற்றி வில்லுப்பாட்டு வழியா எடுத்து சொல்லதா வந்திருக்கோம். ஓ அப்படியா? என்ன எடுத்து சொல்லிடலாமா? ஓ எடுத்து சொல்லிடலாமே. சரிம்மா தங்கச்சி, நீ டெய்லி காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? காலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன்க்கா. 7 மணின்றது அதிகாலையா? நீ சேவல் பாத்திருக்கியாமா? அக்கா அவ எங்க இருந்துக்கா பாத்துருக்க போறா? அவ எந்திரிக்கிறதே 7 மணிக்கு. 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிவாளி, 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன். அப்படியா? 7 மணிக்கு எந்திரிச்சா அவ எருமை தானக்கா பாத்துருக்க முடியும். அவ எங்க இருந்துக்கா சேவலை பாத்திருப்பா? சரி வேற யாராவது சேவல் பாத்திருக்கீங்களா? அக்கா நான் பாத்திருக்கேன். எங்க தெரியுமா? எங்க? அப்பா கூட சிக்கன் வாங்க கடைக்கு போயிருக்கும் போது கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்கக்கா. சரி அந்த கூட்டுக்குள்ள அடைச்சிருக்க சேவலுக்காக ஒரு பாட்டை பாடிடுவோமா? ஓ பாடிடுவோமே. சேவலை போடுச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், சேவலை போடுச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். அது எப்படி கூவுமையா? அது எப்படி ஆடுமையா? அது எப்படி கூவுமையா? அது எப்படி ஆடுமையா? அந்த காலத்துல சேவல் கூவிதா பொழுதே விடுஞ்சுச்சுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படிக்கா? செல்போன் மணியின் ஓசையை கேட்டேன், விதவிதமான ரிங்டோன் ஒலி கேட்டேன். ஆமா இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் செல்போன்ல தான் அலாரமே, அதை வச்சுதான் எந்திரிக்கிறாங்க. சரி சரி எந்திரிச்சாச்சு, அப்புறம் என்ன? குளியல் தான்.
குளியல் என்னக்கா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்க போது? சொல்றேன் கேளு. சொல்லுங்க கேப்போம். சனி நீராடல் சொன்னது யாரு? நம்ம அவ்வை பாட்டி தான். நம்ம அவ்வை பாட்டி தான். சரியா சொன்ன தங்கச்சி. இந்த காலத்துல வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சு சேக்கா வச்சு குளிங்கடா, உடம்புக்கு குளிர்ச்சி, முடியும் கருப்பா இருக்கும்னு சொன்னா யாரு கேக்குறா? ஆமாமா, யாரு கேக்குறா? இப்பதான் விதவிதமா கலர் கலரா வாசனையான ஷாம்புகளா வந்திருக்காமே. ஒரு பொட்டு ஷாம்பு போட்டா ஒரு குடும்பமே குளிக்கிற அளவுக்கு நிறைவேறாமே. விளம்பரத்துல பார்த்தேன். தரமான பொருளுக்கு எதுக்குமா விளம்பரம்? விளம்பரத்தை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. ஆமாமா, ஏமாறக்கூடாது. வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் அந்த காலம். ஆமா, அந்த காலம். தினம் ஒரு ஷாம்பு தேய்ச்சி குளிப்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம். குளிச்சதுக்கு அப்புறம் என்னக்கா? சாப்பாடு தான். சாப்பாடுன்னு சொல்லிட்டீங்க, பசிக்கிற போய் சாப்பிட்டு வந்துடுறா? கொஞ்சம் பொறு, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே விருந்தே சாப்பிடலாம். விருந்துனா எந்த மாதிரி விருந்துக்கா? சொல்றேன் கேளு. சொல்லுங்க கேப்போம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். சரி, சாப்பாட்டுல என்னக்கா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வேறுபாடு இருந்திருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன் கேப்போம். சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க கேக்குறோம். நீர்மோர் கஞ்சி கம்பங்களி அந்த காலம். ஆமா, அந்த காலம். பீஸா பர்கர் நூடுல்ஸ் ஆனது இந்த காலம். ஆமா, இந்த காலம். காய்கறி பழங்கள் சத்தாய் தின்றது அந்த காலம். ஆமா, அந்த காலம். வாழ்வே வெந்து நூடுல்ஸ் ஆனது இந்த காலம். ஆமா, இந்த காலம். உணவே மருந்தே. அப்போ மருந்தே உணவே இப்போ. ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி ஆடம்பர உணவை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா உடலுக்கு சத்து தானக்கா? ஆமா, சத்து தானக்கா. 1000 இருந்தாலும் பழைய சோறுல இருக்க சுகமே தனிதான். அதனாலதான் அமெரிக்காக்காரங்க கூட நம்ம இந்தியர்கிட்ட வந்து பழைய சோறு தயாரிக்கிற முறையை தெரிஞ்சுட்டு போறாங்க. ஓ, அப்படியா? அந்த பழைய சோறுக்கு ஒரு பாட்டு பாடிடுவோமா? ஓ, பாடிடுவோமே. பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். ஆமா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். அந்த காலத்துல எல்லாம் ஒரே வீட்டுல இருந்ததுனால கிடைச்சத பகிர்ந்து சாப்பிட்டாங்க. ஆமா, சாப்பிட்டாங்க. கிடைச்சத பகிர்ந்து சாப்பிடுறதுல இருக்க சுகமே தனி. எடுத்து விடுவோமா பாட்ட? ஓ, எடுத்து விடுவோமே. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? என்னதான் இருந்தாலும் தனிமரம் தோப்பாகுமா? ஆமா ஆமா, ஒரு மரமா இருந்தா எப்படிக்கா தோப்பாகும்? நிறைய மரம் சேர்ந்தாதான் தோப்பாகும். அதே மாதிரி இப்பெல்லாம் யாரு கூட்டு குடும்பத்துல இருக்க ஆசைப்படுறா? எல்லாம் தனித்தனியா இருக்கதான் ஆசைப்படுறாங்க. எல்லாம் தனித்தனியா தான் இருக்க ஆசைப்படுறாங்க. இதுவே அந்த காலத்துல எல்லாம் ஒரே வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமான்னு எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? எப்படிக்கா இருப்பாங்க? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் அன்பில் என்றும் இல்லை தேய்பிறை லாலலா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் அன்பில் என்றும் இல்லை தேய்பிறை லாலலா. இந்த மாதிரிதான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த காலத்துல அப்படியெல்லாம் ஒரே வீட்டுல இருந்ததுனாலதான் பெரியவங்க பிள்ளைகளுக்கு தான தர்மம் செய்ய கத்து கொடுத்தாங்க. ஆமா, கத்து கொடுத்தாங்க. பிள்ளைங்களும் அப்பா அம்மா சொல் கேட்டு நல்லபடியா வளர்ந்தாங்க. ஆமா ஆமா, நல்லபடியா வளர்ந்தாங்க. எப்படி வளர்ந்தாங்கன்னு உங்க பாட்டாலே கொஞ்சம் எடுத்து விடுங்க கேட்போம்.
தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மா வீட்டுல இல்லைன்னா எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படிதான் இருக்காங்க? டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல. விளையாடுவோமா உள்ளத்தில்லாடா. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியுமா? எப்படிதான் வளர்த்தாங்க? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி ரசிக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஆடி பாடி ரசிக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். இந்த காலத்துல யாருக்கா ஓடி ஓடி வேலை செய்யறாங்க. இந்த காலத்து இளைஞர்கள் எப்படிதான் ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த ஓடி ஓடி விளையாடுன்னு பாப்பா கேட்ட உடனே ஓடி விளையாடுன்ற பாப்பா தான் நினைப்புக்கு வருது. ஓடி விளையாடு பாப்பா பாட்டை பாடினது யாரு? எனக்கு தெரியும், நம்ம பாட்டுக்கு ஒரு போலவன் பாரதி தான். பாரதி அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாடிடுவோமா? ஓ பாடிடுவோமே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அந்த காலத்துல பாரதியாரே ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடி பாப்பான்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, இந்த காலத்துல யார் ஓடி விளையாடுறா கூடி விளையாடுறா? எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாடுறாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து தான் விளையாடுறாங்க. இந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்போன்லயும் கம்ப்யூட்டர்லயும் தான் விளையாடுறாங்க. அப்புறம் எப்படி விட்டமின் டி கிடைக்கும்? உடம்பு எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? ஆமா ஆமா, உடம்பு எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? ஓ இப்ப புரிஞ்சதுக்கா. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சரி, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது, ஆடம்பர உணவுகளை தவிர்த்துட்டு சத்தான உணவுகளை சாப்பிடுறது, உடற்பயிற்சி செய்யறது, பெரியோர் சொல் கேட்டு நடக்கிறது, தூய்மையான காத்து, சுத்தமான தண்ணி, சுகாதாரமான இருப்பிடம், இதெல்லாம் இருந்தா மனசும் நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது, அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது, அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும், பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். வறண்ட மண்ணில் பசுமை தரும், பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். மழையின் பெருமை நாம் அறிவோமே, ஆனால் வரவழைக்கும் கடமை செய்வோமே. உப்பு தண்ணீர் கூட நல்லா நீராமாக்கும், இயற்கை குணம் நமக்கு வேணுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே, நீராதாரம் காக்க புறப்படுவோமே.
வேணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் காற்றின் தேவை நாம் அறிவோமே அது தீரும் வர உலகம் சுழலுமே தலைமுறைகள் ஆயிரம் உலகம் இன்னும் பார்க்கணும் ஆரோக்கியம் காற்றில் வேணுமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே பாடலை தேர்வு செய்து ப்ராப்பர்ட்டி ரவுண்டாக மாணவிகளை ஆட வைத்த நமது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியைக்கு ஒரு கைத்தட்டல் தரலாம். அடுத்ததாக நமக்கு எப்பவுமே வீட்டில் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பா பொண்ணு பாண்டிங் நம்ம சொல்ல முடியாதது. அதை பாடலா பாட வர பிரஷீதா. காட்டில்
எதை பத்தி பேச போறோம்? தினம் தினம் மாசுபடுத்துற சுற்றுச்சூழலை பாதுகாக்க தெருக்கூத்து பண்ண வந்திருக்கோம். தாண்டவ கோணே சுற்றுச்சூழல் பாதுகாக்க ஓடி வந்தோம். தாண்டவ கோணே 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 நிஜமான கதை கேளு, நடக்காத கதையத்தான் காதால நீ கேளு. குற்றவாளி யாருன்னு நீ கொஞ்சம் கேளு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சரி, இவ்வளவு நேரம் குற்றவாளி குற்றவாளி சொன்னமே, அந்த குற்றவாளி தான் யாரு? நான் தான் அந்த குற்றவாளி. பாரா. இல்ல நான் தான் அந்த குற்றவாளி. பாரா. இல்ல நான் தான் அந்த குற்றவாளி. மறுபடியும் பாரா. இல்ல நான் தான் அந்த குற்றவாளி. அடேங்க அப்பா, நாங்க மட்டும் இல்லைங்க, நீங்களும் தான் குற்றவாளி. அப்படி என்ன குற்றம் செஞ்சேன்னு பாக்குறீங்களா? அத சொல்லதான் தெருக்கூத்து பண்ண வந்திருக்கோம். அதுக்கு இங்க இருந்து எனக்கு ஒரு குற்றவாளி வேணும். இங்க இருந்து ஒரு குற்றவாளி வாங்க. இது என்னன்னு உனக்கு தெரியுதாமா? மட்டுமா தெரியுது, இங்க இருக்க எல்லாத்துக்குமே தான் தெரியுது. ஐயா, உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்கலாமா? இது என்ன கவர்னு தெரியுதான்னு கேட்டேன். இது பிளாஸ்டிக் கவர். ஓ அவளா நீ? பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண கூடாது. பிளாஸ்டிக்கை எரிக்க கூடாது. மஞ்சப்பை கட்டப்பை இதை மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்ற. கூடுதல இருந்து வந்தவ தானே நீ? இத மட்டும் தெளிவா பேசுங்க. இதுல இருந்து வர விளைவுகள் தீமைகள் இத பத்தி ஒரு நாளும் பேசுறாதீங்க. சரி, நீ ஸ்கூல் படிச்சல? ஆமா. காலேஜ் படிச்சல? ஆமா. வேலைக்கு போறல? ஆமா. இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறல்ல? ஆமா. இவ்வளவு பண்ணியே இந்த இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பண்ணியா? இயற்கையா சுற்றுச்சூழலா? சரியா போச்சு போ. இயற்கைன்னு தெரியாது, வாங்கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். சரி, நீ ஸ்கூல் படிச்சல? ஆமா. அங்க சுற்றுச்சூழல் வார்த்தைய ஏதோ ஒரு ஒரு வாக்கியம் அமைச்சு சொல்லு பார்க்கலாம். என்னத்துல சொல்றது? இப்ப சொல்லுவாங்க, அதை கேளு. பிளாஸ்டிக்கை எரிக்க கூடாது. பிளாஸ்டிக்கை உபயோகிக்க கூடாது. மறுசுழற்சி பண்ணணும். இப்படி ஸ்கூல்ல கத்தி கத்தி சொல்லி அவங்களுக்கு தொண்டை தண்ணி வத்தி போனது மட்டும்தான் மிச்சம். ஸ்கூல்ல சொன்னதையும் கேட்கல. காலேஜ்ல சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொன்னதை கேட்டியா? என்ன சொன்னாங்க? அது இப்ப கொஞ்சம் கேளு. Avoid plastic. Don't use plastic. Recycle plastic. இது காலேஜ்ல நடந்து சொல்லி கொடுத்து மேம்க்கு கால் வலி வந்து மட்டும்தான் மிச்சம். ஸ்கூல்ல சொன்னதையும் கேட்கல. காலேஜ்ல சொன்னதையும் கேட்கல. சுய புத்தியும் இல்ல. சொல் புத்தியும் இல்ல. ஒன்னா வச்சு என்ன பண்றதோ. சரி, உன்ட்டு ஒரு பொது அறிவு கேள்வி கேட்கிற, ஒரு ஜிகே கொஸ்டின். அதுக்கோச்சும் ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். அப்படி என்ன கேட்டு போற கேளு. உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பமா கொண்டாடுறாங்க? சுற்றுச்சூழல் நாள் கொண்டாடுறாங்களா? ஐயோ, சுற்றுச்சூழல் தெரியாது. வாங்கிட்ட போயிட்டு சுற்றுச்சூழல் நாள் பத்தி கேட்டது என்ன சொல்லணும்? உங்கள யாருக்காச்சும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? நானே சொல்றேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, உன்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல. நான் வேற ஒருத்தவங்களுக்கு பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் வாமா. சரி, சுற்றுச்சூழல் நாள் பத்தி கேட்டதுக்கு தான் நீங்க ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டீங்க. இந்த அரசாங்கம் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பல விஷயம் செஞ்சிருக்காங்க. அதுல எதுவும் ஒன்று சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாது. இதுவும் தெரியலையா? இதுவும் நானே சொல்றேன். இப்ப பண்ணமே இந்த வருஷம் கடை திருவிழா, அதுவும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க தான். சரி, அரசாங்கம் பண்ணாதான் தெரியல, நம்ம பள்ளி எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? நம்ம பள்ளி பசுமை படம் உருவாக்கி ஒவ்வொரு மாதமும் நம்ம பள்ளியை தூய்மையா வச்சிருக்காங்க. அது மட்டுமா, வார வாரம் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எங்கள் பள்ளி மின்னரும் பள்ளி உறுதிமொழி எடுத்து நம்ம பள்ளியை சுத்தமா வச்சிருக்காங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இவ்வளவு நேரம் பிளாஸ்டிக் பேசுமே. இந்த பிளாஸ்டிக் எதுக்கு பயன்படுத்தும் தெரியுமா? முதல்ல ஒரு வீட்டுக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். முதல்ல திங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சமைக்கிறதுக்கு அடிப்படை காய்கறிகள். அந்த காய்கறி வாங்கவே ஒரு வீட்டுக்கு எவ்வளவு கவர் தேவைப்படுதுன்னு தெரியுமா? அதை இப்ப கொஞ்சம் கேளுங்க. தக்காளிக்கு ஒரு கவரு. கத்திரிக்காய்க்கு ஒரு கவரு.
கேரட்டுக்கு ஒரு கவரு, ஒரு கவரு. பீட்ரூட்டுக்கு ஒரு கவரு, ஒரு கவரு. சுண்டைக்காய்க்கு ஒரு கவரு, ஒரு கவரு. முருங்கைக்காய்க்கு ஒரு கவரு, ஒரு கவரு. வெங்காயத்துக்கு ஒரு கவரு, ஒரு கவரு. உருளைக்கிழங்குக்கு ஒரு கவரு, ஒரு கவரு. இதெல்லாம் போட பெரிய கவர்னு கவரா வாங்கி குமிச்சு வச்சிருக்கோம். சரி, இந்த பிளாஸ்டிக் கவர்ல மட்டுமா இருக்கு? நம்ம தலை சீப்புல இருந்து குடிக்கிற வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாம் பிளாஸ்டிக் தான். ஏன் தண்ணியில கூட பிளாஸ்டிக் இருக்கு. இப்போ ஒரு ஆய்வு மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க சுவாசிக்கிற காத்துலயே நிறைய பிளாஸ்டிக் இருக்குன்னு. சரி, அப்ப நம்ம இந்த பிளாஸ்டிக்கை எப்படிதான் அழிக்கிறது? இந்த பிளாஸ்டிக்கை நம்மளால அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம நாள் தொடங்குறது இந்த பிளாஸ்டிக்ல தான், முடியுறதும் பிளாஸ்டிக்ல தான். இந்த உலகமே பிளாஸ்டிக்கால சூழ்ந்திருக்கு. முதல்ல இந்த பிளாஸ்டிக்கை நம்ம குறைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அழிக்க முடியும். அதை குறைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மற்ற பொருட்களை நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்துறதை இப்போ பார்க்கலாம். பிளாஸ்டிக் பிளேட்டுக்கு பதிலா பாக்கு தட்டு, சில்வர் தட்டு பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுக்கு பதிலா சில்வர் வாட்டர் பாட்டில் பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் கவர் பதிலா மஞ்சள் பை, கட்டை பை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் வாளிக்கு பதிலா சில்வர் வாளி பயன்படுத்தலாம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் மாற்றி மாற்றி பயன்படுத்தி நம்ம சுற்றுச்சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கை அழிச்சு நம்ம சுற்றுச்சூழலை ரொம்ப மேம்படுத்தலாம். சரி, இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினதுக்கு நம்ம என்ன பண்றோம்னு தெரியுமா? ஒவ்வொரு இடத்தையும் தூக்கி வீசுறோம். அதனால எவ்வளவு மாசாகுது தெரியுமா? முதல்ல எங்க தூக்கி வீசுறோன்றதை இப்ப பார்க்கலாம். மண்ணில போடுறோம், நெருப்பு வச்சு எரிக்கிறோம், கடல்ல தூக்கி போடுறோம், மரங்கள்கிட்ட தூக்கி போடுறோம். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் தூக்கி தூக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறோம். மண்ணில் போடுறதுனால மண் மாசாகுது, கடல்ல போடுறதுனால நீர் மாசாகுது, நெருப்பு வச்சு எரிக்கிறதுனால காற்று மாசாகுது. சரி, இது மாசானா நம்ம சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்காம இருக்க முடியும்? நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல இந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிக்கணும். அதனாலதான் இந்த பிளாஸ்டிக்கை நாங்கள் தலைப்பா எடுத்து உங்கள்கிட்ட பேச வந்திருக்கோம். இங்க முதல்ல இப்ப மண்ணுல போடுறதுனால இப்ப பாக்குற இடத்துலலாம் மண் இருக்கோ இல்லையோ, பாக்குற இடத்துலலாம் இது ஓசோன் லேயர்ல எல்லாம் ஓட்டை இருக்கு, கடல்ல மீன் இருக்கோ இல்லையோ, பிளாஸ்டிக் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பிளாஸ்டிக்கா பறக்க விட்டு கடைசியில நம்ம பூமியை பிளாஸ்டிக்கால சூழ்ந்து இருக்கு. இந்த பிளாஸ்டிக் இவ்வளவு கொடிய விளைவு கொண்டு வர இந்த பிளாஸ்டிக் நமக்கு தேவை கிடையாது. இந்த பிளாஸ்டிக்கை நம்ம இனிமேல் பயன்படுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். என்னமா பண்ணிட்டு இருக்க? இந்த பிளாஸ்டிக் கவர்ல எவ்வளவு பொருள் போட்டு வச்சுக்கலாம் தெரியுமா? அத போய் கீழே போடுறீங்க. ஐயோ, உனக்கு முடி வளர்ந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட வளரல. இவ்வளவு நேரம் இதை பத்தி தானே நான் தொண்டத்தினி வத்த கத்திட்டு இருக்கேன். இவங்க மட்டும் இல்லைங்க, நீங்களே இப்படிதான். வீட்டுல போனதுக்கு அப்புறம் உங்களால பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாம இருக்கவே முடியாது. அதனால உங்களால முடிஞ்சா ஒரு மரக்கன்றை இன்னைக்கு இந்த தெருக்கூத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நட்டு வைங்க. எரியாதே எரியாதே எரியாதே, பிளாஸ்டிக்கை எரியாதே, பிளாஸ்டிக்கை எரியாதே, எரிக்காதே எரிக்காதே, எரிக்காதே எரிக்காதே, பிளாஸ்டிக்கை எரிக்காதே, பிளாஸ்டிக்கை எரிக்காதே, ஒழிப்போம் 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 ஒழிப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். மாசு ஆச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே, அதை அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்சள் பையாலே. மாசு ஆச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே, அதை அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்சள் பையாலே. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் அழியுது, இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் அழியுது. மாசு ஆச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே, அதை அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்சள் பையாலே. மஞ்சள் பையாலே மஞ்சள் பையாலே, வாழும் மண்ணுக்கு தான் நன்றி, அந்த வானத்துக்கும் நன்றி, அந்த கடவுளுக்கும் நன்றி, எங்க கூத்த பார்த்த உங்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி.
வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிங்கம்மா வாழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிங்கம்மா ஓடி போச்சு போச்சு மனசு குளிர நாம மரம் வளர்க்க வேணும் மழைய சேகரிக்க நிலம மாறி போகும் கண்டிப்பா மாறுவான் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிங்கம்மா வாழ வந்திடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிங்கம்மா கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே கிளை இருப்பதும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு அது பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு அது பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு 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 எல்லாம் யோசித்து பாரு என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் ஒத்தையரா காசுக்கு விற்க பார்க்கிற நீயும் ஓசோரில் ஓட்ட
திருத்தணும். எவனை பார்த்தும் பயப்படாத. இங்க எவனும் ஒன்னை விட பலசாலி இல்ல. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எது ஒண்ணு இல்லை. உதவி தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் 2024 மற்றும் 2025 கல்வி ஆண்டின் எழுச்சிமிகு ஆண்டுரையை மகிழ்ச்சியோடு நமக்களித்த நமது தலைமை ஆசிரியை அம்மா அவர்களுக்கும் பரிசுகள் பல வழங்கியும் வாழ்த்துரைகள் எடுத்துரைத்தும் மாணவ செல்வங்களை மகிழ்வித்த நமது இனிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும், மேலும் இப்பள்ளியின் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்த இனிய மனதோடு வந்து கலந்து அது வெற்றி பெற செய்த வட்டார வள மைய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் மேலாண்மை குழு தலைவி மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கலை நிகழ்ச்சிகளால் மாணவ செல்வங்களின் மனம் கவர்ந்த
மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அதில் வெற்றி கண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் அனைவருக்கும் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் அலங்கார மேடை அமைத்து ஒளி சிறப்பாக நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அமைதி காத்து இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்பள்ளியின் சார்பாக மனமார்ந்த அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.